Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம் தினமலர் நேயர்களே. வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு இழுபறி நிகழ்வு தான் இப்பொழுது வரை சென்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் ராமசுவாமி மையப்பன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ கடந்த முறையை விட இந்த முறை இந்தியா கூட்டணி கொஞ்சம் அதிகப்படியான வாக்கு சீட்டுகளை பெற்றுக் கொண்டிருப்பதாக ஒரு கணிப்பு பார்த்துட்டு இருக்கோம் நாம இது வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையில. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? முதலில் கணிப்புக்கு போறதுக்கு முன்னாடி பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள், தேர்தலில் பணி செய்த அனைத்து காவல்துறை, சிஆர்பிஎஃப், பாராமிலிட்டரி, மிலிட்டரி போர்சஸ் எல்லாருக்கும் நன்றி. மக்கள் வாக்களித்த மக்களுக்கு முக்கியமாக நன்றி. ஏன்னா நம்ம ஜனநாயகத்துல முக்கியமான நாள் வந்து இந்த தேர்தல், அதுக்கப்புறம் இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது ஒரு திருவிழா மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால அந்த செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிக்கும் போது ஒன்று, எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப கான்சியஸா இந்த வாட்டி கவுண்டிங் ப்ராசஸ் வந்து முன்னாடி கொஞ்சம் வேகமா பண்ணணும், ரிசல்ட்ஸ் சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்ற அந்த இது இல்லாம ரொம்ப தெளிவாக பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நாடு முழுக்க வந்து நார்மலா நடக்கிற பேஸோட. ஏன்னா நார்மலா இப்போ வந்து நம்ம 8 மணிக்கு போஸ்டல் பேலட், 8:30 8:45க்கு இவிஎம்ஸ் ஓபன் பண்ணப்பட்டு 11 மணி கிட்டத்தட்ட ஒரு 8 ரவுண்டு கணக்கு போற இதுல இந்த வாட்டி ஒரு 5 ரவுண்டு வரைக்கும் தான் நிறைய இடங்கள்ல கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையுமே சரி பார்த்து அனைத்து போலிங் ஏஜென்ட்ஸும் வந்து அனைத்து வேட்பாளர்களோட போலிங் ஏஜென்ட்ஸும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அது வந்து மிக திருப்திகரமாக இருக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டன்டா எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் நல்லா பண்ணாலும் எழுப்புவாங்களான்னு பார்த்தா அது கிடையாது. அவர்கள் வந்து தோல்வி இருக்கிற போது அவங்க தோல்விக்கான ஒரு காரணமாக மட்டும் எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இதுல இருந்து பார்க்கும்போது இப்போ தேர்தல் வர கள நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா, எதிர்பார்த்ததோட காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய அந்த இந்திய கூட்டணி வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் முக்கியமாக ஒரு 3 மாநிலங்கள் மற்ற இடத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம், அதற்கப்புறம் தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், இந்த 3 இடத்துலயும் வந்து பாஜக வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிற நம்பர்களோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் போல் வந்து இன்னும் அதிகமாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு டெஃபினட்டா பார்க்கணும். ஆனா பாஜக கூட்டணி அவர்கள் எதிர்பார்த்தவாறு குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹரியானா இதெல்லாம் இன்னும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால பாஜக வந்து பெரிய கஷ்டம் இல்லாம அவர்கள் வந்து கூட்டணியாக அட்லீஸ்ட் 300 வந்துருவாங்க. பாசிபிளி சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு 10 ரவுண்டு கிட்ட, 8 to 10 ரவுண்ட், ஏன்னா மொத்தம் 18 ரவுண்டு கிட்ட கவுண்டிங் இருக்கு. ஸோ 8 to 10 ரவுண்டு கிட்ட நம்ம கவுண்டிங் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 12 மணி கிட்ட இன்னும் ட்ரெண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு தெரியும். சார், இப்போ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், காங்கிரஸ் அதிகப்படியாக இடங்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல போனால் அந்த மேஜிக் நம்பர், அதாவது வந்து பாஜக கூட்டணி சொல்லப்பட்ட அந்த மேஜிக் நம்பர், அந்த 400 என்பது பாஜக எட்டுவது ஒரு சமமான காரியமாக இருக்குன்னு பார்க்கப்படுது இல்லையா சார்? மேஜிக் நம்பர் எப்பவுமே தேர்தலில் வந்து 272 தான் சார். கேம்பெயின்ல வந்து பேசும்போது மக்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொண்டு வரணும், காடர் கிட்ட வந்து ஒரு எனர்ஜி கொண்டு வரணும், ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தலைவரும் வந்து வேறு வேறு இது சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கூட்டணி வந்து பேசும்போது அவங்க 350க்கு மேல எடுத்துருவாங்க, பாஜக வந்து 150 சீட்டு கூட வராது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஜூன் 1 அன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்த கூட்டணியை வந்து நாங்க 295 தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து சொன்னாங்க. ஸோ அப்படின்ற போது அவர்கள் நம்பர் வந்து அவங்களே நம்பலையா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. அதனால கேம்பெயின் ட்ரெயின்ல சொல்றது வந்து கேம்பெயின் வரைக்கும், கவுண்டிங் அன்னைக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா நிதர்சனம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. எல்லாருமே 272க்கு மேல 273 வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதுதான். 534 273 மெஜாரிட்டி. அப்போ நம்ம ஜனாதிபதி அவர்களை தான் அழைக்க வேண்டும், அதற்கு கிட்ட யார் இருக்காங்களோ அவர்களை தான் அழைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா பார்க்க முடியும். சோ அந்த சென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து
பாஜக கூட்டணி வந்து நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆப்வியஸா 400ன்னு இருந்தா அவங்களுக்கு அந்த 2/3 மெஜாரிட்டி, பாலிசி மேக்கிங், டெசிஷன் மேக்கிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவான கண்ட்ரோல் இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கரா இருந்திருக்கும் டெஃபினட்டா. அந்த நம்பர் வந்து அது ஆட்சியின் யுக்தி. அது பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் வந்து குஜராத்ல வந்து 12 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருந்திருக்காங்க. இங்க மத்தியில 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருந்திருக்காங்க. அதனால அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தேவையான வேலையை செய்வார்கள் அப்படின்னு பார்க்கலாம். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரச்சாரம் அதில் வந்து இஸ்லாமியர்கள் அதை பற்றியெல்லாம் அவர் நிறைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஒருவேளை வந்து உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதிகளில் வந்து அவர் இஸ்லாமியர் அவரை பற்றிய பேசிய விஷயங்கள் இஸ்லாமியில் ஒரு ஒரு கன்சாலிடேட் ஆக்கி வாக்குகளை வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்குப்பதிவு செய்வதற்காக இந்த பிரச்சாரம் வந்து வழிவகுத்துதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை பலரும் எழுப்பினாலும் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல, இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் கேம்பெயின்ல இருக்கும் போது அவர்கள் வந்து யாரையும் பழித்து பேசவில்லை, எந்த சமூகத்தையோ இல்ல எந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களையோ தவறாக பேசவில்லை. அவர் என்னன்னா சில கட்சிகள் அவர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள், வாக்கு வங்கியாக பார்க்கிறார்கள், தவறான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், எந்த வாக்குறுதிகளை அவர்களால் செயல்படுத்த முடியாதோ அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் அப்படின்ற பாணியில தான் அவர்களோட கேம்பெயின் இருந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க பாஜக வந்து யூபியில மட்டும் பாத்தீங்கன்னா கூட, யூபி, பீகார் கன்சிஸ்டன்டா 2 அசம்பிளி எலெக்ஷன், 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், மொத்தம் 4 தேர்தல். இந்த 4 தேர்தல்ல இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கிற இடங்கள்ல கூட பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்ற போது இஸ்லாமியர்களோட நம்பிக்கையை பெற்ற கட்சியாக அங்கேயும் பாஜக இருக்கிறது. ஆனா அறுதி பெரும்பான்மையா இஸ்லாமியர்களோட நம்பிக்கையை பெற முடிஞ்சதா அப்படின்னா ஹிஸ்டாரிக்கா வந்து ஒரு ஆன்டி மைனாரிட்டி பார்ட்டியாக பாஜகவை வந்து காங்கிரஸ் வந்து சித்தரித்து கொண்டே இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்துல அந்த ஒரு மென்டாலிட்டியை மாத்துறதுக்கு பாஜக கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க பாலிசி மெஷர்ஸ் எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்தவர்களுக்கு சாதகமாகவோ இல்ல ஒரு நம்பிக்கை சார்ந்தவர்களுக்கு எதிராகவோ எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து சிறுபான்மையினருக்கு தேவையான பாலிசி மெஷர்ஸ் பல எடுத்திருக்காங்க. 66 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியால செயல்படுத்த முடியாத பல செயல்களை வந்து இந்த பாஜக ஆட்சி செய்திருக்கிறது. அத மக்கள் டெஃபினட்டா பார்த்திருக்காங்க. அதோட வெளிப்பாடுதான் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமா கூட இன்னைக்கு வந்து பாஜக வந்து இன்னும் 290 சீட்டுக்கு மேல லீடிங் காமிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு. சார் இப்போ பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தால், இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அடுத்த 100 நாட்களில் ஆட்சி வந்தோடனே என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நேற்று முன்தினம் பிரதமர் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தியிருக்கிறாரு. ஸோ அடுத்த 100 நாள் அப்படின்பது அவர்களுக்கு ஒரு ஒரு இலக்காக அவர் பார்த்து அது கூட்டத்தை எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அடுத்த வரக்கூடிய ஆட்சியில் பாஜக ஆட்சியில் என்னெல்லாம் திட்டங்கள் ஜரூராக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, சோ நீங்க பிரதமர் மோடி அவர்களை பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு விடுமுறை, எனக்கு வந்து வேலை செய்யாம இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இதுவே கிடையாது. மக்களுக்காக நான் அனைத்து நேரத்திலையும் நான் வேலை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள். அவர் வந்து அதனால ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். அரசு ஆட்சி வந்து அதே கட்சி ஆட்சிக்கு மாறி வந்தா கூட ஒரு கண்டினியூட்டி இல்லாம இருக்கு, இது வந்து அந்த மாதிரி இருக்காது. இந்த பாஜக ஆட்சி வந்தா அடுத்த 100 நாளுக்கு எங்களோட செயல் திட்டம் இதுவாக தான் இருக்கும். நாங்க வெறும் எங்களோட பாலிசி, எங்களோட கேரண்டி அப்படின்னு நாங்க வந்து வாக்குறுதிகளாக கொடுக்கவில்லை, எங்களோட செயல் திட்டமே இதுதான் அப்படின்னு மக்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட பெரிதாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நம்ம பல தரப்பான விஷயங்கள் பார்க்க வேண்டும். ஒண்ணு வந்து எப்படின்னா மக்களோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிச்சுவேஷன். தமிழ்நாட்டை பார்க்கும்போது நம்ம வந்து சைக்ளோன் இருந்தது. அப்ப வந்து எப்படி புயல் போது என்ன மாதிரி சூழ்நிலை, புயலுக்கு முன்னர், புயல் போது, புயலுக்கு பின்னர் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இந்தியாவில வந்து அந்த மான்சூன் செட் ஆக போகுது. ஸோ முதல்ல அந்த மான்சூன் செட் ஆகும்போது எப்படி வந்து அவங்க டிசாஸ்டர் ரிலீஃப மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதற்கு அப்புறமாக அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்தியாவோட வெளியுறவு எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன். அதற்கப்புறம் அவர்கள் வந்து இந்தியாக்குள்ளே இப்ப ஃபார்மர்ஸோட ரைட்ஸை வந்து பீட் பண்ற மாதிரி சில ப்ரொடெஸ்ட், சில அரசியல் நோக்கத்தோட சில வேலைகள் நடந்தது. தமிழ்நாட்டுல கருணாநிதி அவர்கள் ஆதரித்த சில ஃபார்மர் ரைட்ஸை வந்து ஹரியானாலையும் பஞ்சாப்லயும் திமுக கூட்டணி கட்சிகள் கொடுக்க மறுக்கிறார்கள். அதை திமுக ஆதரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லாத பொசிஷன்ல விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதை அளிக்க வேண்டிய அவசியம். சில பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நம்மள வந்து பல ஆண்டு காலமாக நின்றிருந்ததை வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதை ஸ்பீடப் பண்றதுக்கான தேவைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிரதான உரிமை கொடுக்க போறாங்க அப்படின்னு சார் இப்போ
தென்னிந்தியான்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இப்போ கேரளாவில் கூட சுரேஷ் கோபி எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஏன்னா இதுவரை கேரளாவில் வந்து பாஜக ஒரு பெரிய பவராக பேசப்பட்டாலும் கூட வெற்றி என்பது வந்து பாராளுமன்றத்தில் அவருக்கு பெரிய அளவில் கிடைக்காத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வந்து கேரளாவில் அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. கேரளாவோட நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? கேரளா தமிழ்நாடு ரெண்டுக்குமே நான் ஒரு கம்பேரிட்டிவ் நிலைப்பாடா எடுத்துக்கிறேன். என்ன பிரைமரியா பாக்குறாங்க அப்படின்னா, பாஜக இங்க என்றுமே கால் ஊன்றியது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு காரணம், அவர்கள் தனித்து என்றுமே போட்டியிட்டது கிடையாது ஒன்று. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்ததில்லை. இன்னொன்னு அவங்க காடர் பேஸ் வந்து எப்பவுமே அவர்களோட இதுல சங்கத்துல வந்து பரிவார் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது அவர்களை சார்ந்த மற்ற அமைப்புகள், அதாவது ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கமா இருக்கலாம், விஷ்ணு இந்து பரிஷதா இருக்கலாம், இல்ல மற்ற அமைப்புகள் இது என்ன ஊழியர்களுக்கான அமைப்பா இருக்கலாம், பிஎம்எஸ்ஆ இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளையும் நம்பி மட்டுமே இருக்கு. ஆனா பாஜக ஒரு அரசியல் கட்சியாகவும் அவர்கள் தனியாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அந்த பூத்ல இருக்க ஒர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேலை. அந்த வேலையை வந்து அவர்கள் எவ்வாறு செய்ய போகிறார்கள் அப்படின்றது முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த பூத் வேலையை இவர்கள் இவ்வாறுதான் செயல்படுத்த போகிறார்கள் அப்படின்ற அந்த இது செயல்திறன், அவர்களுக்கான ட்ரைனிங், அதெல்லாம் வந்து இப்போ முன்னாடியோட கம்பேர் பண்ணும் போது கேரளாலையும் தமிழ்நாடுலயும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இந்த முறை பாத்தீங்கன்னா 68,000 பூத்லயும் அட்லீஸ்ட் பாஜகவுக்கு ஒரு நபராக இருந்தார். பல இடத்துல ட்ரெயின்டா இருந்தாங்க. சில இடத்துல 10க்கு மேல நபர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. கேரளாலையும் அதே பொசிஷன் நம்ம பார்த்தோம். திருவனந்தபுரம், இல்ல பட்டணம்திட்டா, இல்ல சுரேஷ் கோபி அவர்கள் போட்டியிட்ட திரிசூர், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஒர்க்கர் பிரசன்ஸ் இருந்தது, ஸ்ட்ராங் பூத் பிரசன்ஸ் இருந்தது. அந்த வேலைகள் எல்லாம் இன்னும் முனைப்பாக செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களோட தேசிய அளவுக்கான செயல் திட்டங்கள், அவர்களோட ஐடியாலஜி, இது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வலியுறுத்தக்கூடிய ஸ்டார் பவர் இருக்கு. அதற்கான மெசேஜிங் சர்வீசஸ் இருக்கு இன்னைக்கு. அதை கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட இன்னும் எளிதாக அவர்கள் போய் சேர முடியும். இதெல்லாம் இருக்கிறதுனால பாஜக வந்து இன்னும் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்நாடகால அவர்கள் எப்படி ஒரு 16 ஆண்டு காலம் வளர்ந்து ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி போன ஒரு 4 ஆண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பார்க்க முடியுது. இதே ஒரு ட்ரெஜெக்டரியில வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அடுத்த தேர்தலில் வந்து அவர்கள் வந்து ஒரு பிரின்சிபல் அப்போசிஷனாவோ இல்ல ஒரு ஸ்ட்ராங்கர் வாய்ஸாவோ டெஃபினட்டா வர முடியும். 2030-31க்குள்ள கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். சார், நீங்கள் பரிவார்னு சொன்ன போதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சங்கத்திலேயே சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ்லாம் மகா பரிவார் அப்படிம்பாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் கூட இங்கே மகா பரிவாரில் இருக்குது அப்படின்னு விஷயத்தையெல்லாம் சில சங்கத்தில் பேசும்போது ஆர்எஸ்எஸில் சொல்லுவாங்க. இப்போ அந்த மகா பரிவார்னு சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது வந்து பாஜகவோட இல்லை. அவர் இல்லாமல் இப்போ 2 பேரும் தனித்தனியாக போட்டியிட்டிருக்கார்கள், தனித்தனியாக கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை 2 பேரும் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் இந்த ரிசல்ட்டே வேற மாதிரி வந்திருக்குமோ? என்னன்னா போஸ்ட் ஃபேக்ட், இது ஸ்போர்ட்ஸ்ல இல்ல ப்ரெடிக்ஷன்லாம் போஸ்ட் ஃபேக்ட் எவ்ரிதிங் இஸ் 2020 அப்படிங்குவாங்க. அதாவது நடந்த பின்னர் நம்ம வந்து என்ன மாதிரி வேணா சிந்தித்து பார்க்கலாம், நடந்திருந்தால் இவ்வாறு இருந்திருக்குமா அப்படின்னு. ஆனா அரசியலை பார்க்கும்போது, அதுவும் தேர்தல் அரசியலை பார்க்கும்போது அதுல வந்து அரித்மெட்டிக் வந்து வெறும் சிம்பிள் அடிஷன் கிடையாது, அது கெமிஸ்ட்ரியும் இன்வால்வ். ஸோ இதுல நம்ம வந்து ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் போட்டியிட்ட போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்றது அதிமுகல இருந்து பாஜகவோ பாஜகவை சார்ந்த கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கட்சிகளுக்கு வந்தது வந்து கம்மியாக இருந்திருக்கு. பாமக இதே பாத்தீங்கன்னா 2014 பாஜகவுடன் தேமுதிகவுடன் போட்டியிட்ட போது ஓட் டிரான்ஸ்பர் நல்லா இருந்தது. அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சார். ஆனா இதே வந்து 2019 அதிமுக இன்னும் பெரிய கட்சி, அவர்களுக்கு ஒரு 21% 23% ஓட்டர் பேஸ் இருக்குன்னு சொல்ற கட்சியோட போட்டியிட்ட போதும் தோல்வி விட்டுறார். அப்படிங்கிற போது அந்த ஓட் டிரான்ஸ்பர் அதிமுகல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ பாஜகவுக்கோ நடக்கவில்லை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் பாஜகவுடன் போட்டியிட்டால் பாஜகல இருந்து ஓட் டிரான்ஸ்பர் இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த ஓட் டிரான்ஸ்பர் என்னைக்கு அதிமுகவால கொண்டு வர முடியுதோ, அவர்களோட சேர்ந்து கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கு கொண்டு வர முடிகிறதோ அன்றைக்குதான் அதிமுக அப்படின்ற கட்சியை வந்து கூட்டணிக்கு சரியான கட்சியாக நம்ம பார்க்க முடியும். அது வந்து அவர்களோட காடர் பேஸ்னால இல்ல, ஆனா அவர்களோட லீடர்ஷிப் இன்ஸ்ட்ரக்ஷனால. ஏன்னா அவர்கள் காடர் டெஃபினட்டா வேலை செய்ய முடியும், பயங்கர திறன் வாய்ந்தவர்கள், அவர்கள் நேர்மையானவர்கள். ஆனா அந்த லீடர்ஷிப்ல இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னைக்கு வந்து கிளியர் ஆகுதோ அன்னைக்கு அதிமுக வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல கூட்டணியாக இருக்க முடியும். அதிமுகவோட கொள்கையை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச போதே வந்து அன்னைக்கு இருந்து திமுகல இருந்த ஊழல் தவறுகள் இது எல்லாத்தையுமே கேள்விக்கு உண்டாக்கிதான் அவர்கள் வந்து தனியாக அதிமுக என்ற கட்சியை கொண்டு வந்தார். மக்களுக்காக செயல்பட வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு கட்சியாக இருக்க வேண்டும், மக்களின் நம்பிக்கையை மதிக்கிற ஒரு கட்சியாக இருக்க வேண்டும். நான் ஒரு மதத்தை சாடி கட்சியை நடத்துவேன், நான் வந்து சிலரின் வாக்கு ஆதரவிற்காக நான்
கட்சியை நடத்துவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம அனைவருக்குமான ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்தார். அந்த மதிப்பு அப்படியே ஜெயலலிதா அவர்கள் மீதும் டிரான்ஸ்பர் ஆச்சு. ஆனா அந்த ரெஸ்பெக்ட வந்து இன்னைக்கு அதிமுக வந்து இழந்து விட்டதோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் எந்த மாதிரி கட்சியோட கூட்டணி ஈடுபடுகிறார்கள், அவர் தோல்விகளுக்கோ இல்ல வெற்றிகளுக்கோ எந்த காரணத்தை நாடுகிறார்கள் அப்படின்றது அதிமுக அவர்களோட பேலன்ஸையே இழந்துட்டாங்க. அவர்கள் ஆரம்பிச்சதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்த்தையே அவர்கள் லூஸ் பண்ணிட்டாங்களோ. இன்னைக்கு வெறும் எலெக்ஷன்ல ஜெயிச்சா போதும் அப்படின்ற ஒரு பாலிசி இருந்தா ஒரு அரசியல் கட்சி இருக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஐடியாலஜி அவர்களுக்கு தேவை. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறன்மிக்க காடர் தேவை. அவர்கள் காடர் இன்னைக்கு வச்சிருக்காங்க, அவங்க ஐடியாலஜியை யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது வந்து அதிமுக வந்து ஒரு குறுகிய சமூகத்தின் கட்சியாக மாற்றி விடுமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு கிரெடிபிள் ஆப்போசிஷன் இல்லாம போயிடும். அதனால அதிமுக அது தீவிரமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சார், அதே மாதிரி திமுக மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஊழல், மின்சார விலை உயர்வு, அது இல்லாமல் வந்து வெள்ளத்தின் போது சரியான முறையில் நிவாரணம் வழங்கப்படவில்லை அப்படின்னு பல பேர் எல்லாத்துலேயும் ஊழல் அதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் பார்த்து கிட்டத்தட்ட 37-38 இடங்களை வந்து திமுக வந்து ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ மக்கள் வந்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் வந்து அவங்க என்ன ஊழல் பண்ணால் என்ன, நமக்கு என்ன, நம்ம வந்து திமுக ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா, இல்லை இது வந்து ஒருவேளை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆதரவாக வாக்களிப்பார்கள் மக்கள் என்ற சூழ்நிலை இருக்கிறதா? இல்ல, சோ 3 விஷயங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று வந்து திமுக கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம டெஃபினட்டா கிரெடிட் பண்ணி ஆகணும். இரண்டாவது விஷயம் வந்து அவர்கள் ஆட்சியிலிருந்து அவர்கள் செய்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற காரணத்தினால் அவர்களோட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. போன தேர்தல் 2019 பாத்தீங்கன்னா பல வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட அனைத்து வேட்பாளர்களுமே லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி இருந்தது. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பலர் வந்து அந்த மாதிரி வெற்றி வாய்ப்பை எடுப்பார்கள் அப்படிங்கறது பார்க்க முடியல அப்படின்னு பார்க்க முடியும் திமுக. அதனால அவர்கள் மீது நம்பிக்கை டெஃபினட்டா குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை மீட் அப் பண்றதுக்கு மற்ற கட்சிகளிடம் அந்த மினிமம் ஓட் ஷேர் தேவை இருக்குது. ஏன்னா திமுக ஒரு 23% கொண்டு வர முடியுது. அவரோட கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஐஎம் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு 31-32% வந்து மினிமம் ஓட் ஷேரா இருக்கு. இப்ப நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 31-32% பிளஸ் ஒரு ஓட்டாவது நான் குறைஞ்சபட்சம் எடுத்தாகணும். அப்ப அந்த கட்டமைப்பும் அந்த வேலையும் அந்த மினிமம் ஓட் ஸ்ட்ரென்த்தும் வந்து ஒரு கட்சிக்கு தேவை இருக்கிறது. ஒரு ஸ்விங் ஓட்டு 10% வந்தா கூட குறைஞ்சபட்சம் 22% ஓட்டு வந்து இன்னொரு கட்சிக்கு இருக்கணும். அந்த பேஸ் இல்லாத கட்சிகளாக இன்றைக்கு இருக்கு. மதிமுக அந்த 22% இருந்தா கூட அவர்களுக்கு ஸ்விங் எதுவும் கிடையாது. பாஜக அந்த ஸ்விங் வந்து ஒரு 10% இருக்கலாம். ஆனா அவர்களோட பேஸ் ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 4-7% இருக்கு. அப்படின்றப்போ அந்த 17% தான். அதனால அந்த 31 பிரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இதே வந்து திமுகவின் கூட்டணி இதே கூட்டணியாக இல்லை, இல்ல பாஜகவின் கூட்டணி இன்னும் வலு சேர்ப்பவர்கள் வருகிறார்கள், இல்ல அண்ணாமலை போன்ற பல தலைவர்கள், அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போல பல ஸ்ட்ராங்கான தலைவர்கள் பாஜகவிலோ இல்ல அவர்கள் கூட்டணியில் கே.சி. சண்முகம், இல்ல பாரிவேந்தர் அவர்கள் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு இன்னும் அந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெடியா வந்து பாஜக வளர்ந்து வரும். இன்னொரு 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பாஜக வந்து இவர்களோட ஹெவியா போட்டியிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சார், நீங்கள் 5 ஆண்டுன்னு சொல்லும்போது அடுத்து 26 சட்டசபை தேர்தலை வந்து நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இதே கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட கூட்டணி, பாஜக இப்படி ஒரு கூட்டணி, திமுக அந்த கூட்டணி இப்படியே பிரயாணம் செய்யுமா, இல்லை கூட்டணிகள் மாறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு ஆட்சி அமைப்பதிலும் கூட வெவ்வேறு மாறுதல் ஏற்படும் நினைக்கிறீங்களா? 2 விஷயங்கள். தேர்தல் அப்படின்னு வரும்போது, தேர்தல் கிட்ட வரும்போது தான் நம்ம கூட்டணி சேருமா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த தேர்தலே நம்ம பார்த்தோம்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருப்பாங்க இல்ல அப்படின்னு வந்து ஒரு கபடி விளையாட்டு மாதிரியோ இல்ல நம்ம அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து தேர்தல் கிட்ட வரும்போது ஆன்டி இன்கம்பன்சி பொசிஷன் எப்படி இருக்கு, டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கு, மற்ற கட்சிகள் யாரோட சேர விரும்புகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பொசிஷன். சோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சோ இது ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து அந்த இது மட்டும் இல்லாம அந்தந்த கட்சிகள் எவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறார்கள், இந்த தேர்தலில் எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்க, அவங்களோட கார்டர் ஸ்ட்ரென்த் என்ன வருது அப்படின்றதுதான் அடுத்த இது போகும்போது அவர்கள். ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த்ல மட்டும் கேட்கல, ஆன்டி இன்கம்பன்சினால மட்டும் கூட்டணி சேரணும்னு கேட்கல, அவர்கள் எந்த சீட்டு கேட்கறாங்க, எவ்வளவு சீட்டு கேட்கறாங்க அப்படின்றதுலாமும் கூட்டணி நிர்ணயம், அந்த அரித்மெட்டிக்கும் பிளே ஆகும். ஸோ அதனால கூட்டணிக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டா இருக்கு.
தமிழ்நாட்டுல வந்து இனி கூட்டணி இல்லாத அரசியல் வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு கிடையாது அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னைக்கு தேமுதிகவோட கூட்டணி செய்தார்களோ அவர்களோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்லயே அவர்கள் தேமுதிகவோட கூட்டணி செய்தாங்க. அன்னையில இருந்தே தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அது மாற போறது கிடையாது அடுத்த 10 வருஷத்துக்கு. ஆனா அந்த கூட்டணி எந்த கூட்டணியாக இருக்க போது, என்ன ஸ்ட்ரென்த் இருக்க போகுது அப்படின்றத நிர்ணயம் செய்யறது தேர்தலுக்கு மிக அருகாமையில் தான் நம்ம முடிவு செய்ய முடியும் அப்படின்னு. ஓகே சார், மிக்க மகிழ்ச்சி சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் நேரத்தையும் ஒதுக்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.